பொதுவாகவே ஒரு இடத்துல ரிஷிகளும் சித்தர்களும் இறைவனை நினைத்து தவம் செய்த இடங்கள்ல ஒருவித அதிர்வலைகள் இருக்கும். அத்தகைய தவசக்தி மிகுந்த இடத்துல சர்வமும் நிறைந்த சிவபெருமானின் கோயில் தான் இந்த மல்லிகார்ஜுன சுவாமி கொண்டரங்கி மலை, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரத்தில் அருகில் இருக்குங்க. இந்த கோயில் 3000 ஆண்டுகள் பழமையானதுங்கிறது நம்பப்படுது. இந்த மலையோட வரலாறு பாண்டவர்கள் இருந்து தவம் செய்துள்ளதாகவும் நம்பப்படுதுங்க. இந்த மலைக்கு ஏன் கொண்டரங்கி மலைன்னு பெயர் வர காரணம்னு பார்க்கலாம். கொண்டல்னா மேகம்னு அர்த்தம். அந்த மேகம் இறங்கி கூம்பு வடிவில் இருக்க இந்த மலையை தொடுறதுனால கொண்டரங்கி, அதாவது கொண்டல் இறங்கி அப்படிங்கிறத பேர். மேகம் இறங்கி மலையை தொடுது. அதே மாதிரி பழனி மலையில இருக்க மாதிரி இங்கேயும் நேர்மறையான கதிர்கள் நம்மள் விழுகிறதுனால பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்த்தி காட்டுவதா நம்பப்படுகிறது. இங்கிருந்து பழனி மலையை நம்ம பார்க்கலாம். பழனி மலை ஏறுறப்பையும் கொண்டரங்கி மலையை நம்ம பார்க்கலாம். அதனால சிவபெருமான் தனது மகனான முருகனை இங்கேருந்து பழனி மலையில் பார்க்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த கோயிலுக்கும். கேதார்நாத் 12 ஜோதிர்லிங்க தலமாக அறியப்படுற கேதார்நாத் உத்தரகாண்டில் இருக்கிறதும், அங்கேயுமே பஞ்சபாண்டவர்கள் சிவனை நினச்சி தவம் பண்ண இடம் தான் அந்த கேதார்நாத். அதே மாதிரி தான் இங்கேயும் பஞ்சபாண்டவர்கள் இங்கே தவம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா கேதார்நாத்லேயுமே கர்நாடகத்தில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே தலைமை அர்ச்சகராகவும் பூஜாரி புனஸ்காரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி தான் கொண்டரங்கி மலையிலையுமே கர்நாடகாவில் சேர்ந்த ஒரு சமூகத்தினர் தான் இங்கே வழியாக பூஜை புனஸ்காரமும் பண்ணுறாங்க. முடிஞ்சால் போயிட்டு வரலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.